இங்க ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறா. அத பார்த்ததுமே அந்த பொண்ணு கீழ இறக்குறாங்க. அப்பன்னு பார்த்து பிரசிடென்ட் ஆள்லாம் வந்து அந்த பொண்ண கிண்டல் பண்ற மாரி பேசிட்டு இருக்கா. அத பார்த்ததுமே ஹீரோவும் அவனும் சண்டை போட்டுக்குறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஊரோட பிரசிடென்ட்டும் போலீஸும் வந்துடுறாங்க. இந்த பொண்ணோட பாடிய போலீஸ் பார்த்ததுமே இத பார்த்தா யாரோ கொலை பண்ண மாரி இருக்குன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் கிட்டயே சொல்றாங்க. ஆனா இந்த பிரசிடென்ட் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க, நாங்களே பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு போலீஸ் அனுப்பி விட்டுறாங்க. தென் இந்த பொண்ணையும் புதைச்சிடுறாங்க. தென் ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த பொண்ணை கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப இந்த பொண்ணு லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே ஹீரோவே ரொம்ப ஃபீல் பண்றான். அப்ப இந்த பொண்ணு எனக்கு இந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே ஃப்ரெண்டு பிரசிடென்ட்க்கு தெரிஞ்சா ரொம்ப வம்பா போயிடுன்னு சொல்றான். ஆனா ஹீரோ நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே கூட்டிட்டு வந்துடுறான். தென் இந்த 3 பேரும் சேர்ந்து ஊரு ஃபுல்லா யாருக்கும் தெரியாம சுத்தி பார்த்துட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டே ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஆனா அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்றா. இருந்தாலுமே என்ன நம்பி வேணா உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்குறான். சோ இந்த விஷயத்த சொல்ல பிரசிடென்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு வேணாம் தான் சொல்றா. இருந்தாலுமே பிரசிடென்ட் ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு போறான். அவருக்கு இதை கேட்டதுமே கோவம் வருது. இருந்தாலுமே கோவத்தை வெளியே காட்டிக்காம கல்யாணத்துக்கு ஓகே சொல்றாரு. இவங்களுமே கல்யாணத்துக்கு தேவையான பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த பொண்ணுமே கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோட மாமா பொண்ணு கிட்ட யாரோ தப்பா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே அவங்க அப்பா என்னோட பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அதை கேட்ட பிரசிடென்ட் அந்த பொண்ணோட கழுத்துல தாலியை கட்ட சொல்றான். இவனுமே என்ன பண்ணுன்னு தெரியாம மூச்சிட்டு நிக்கிறான். அப்ப இந்த பொண்ணு கையில வச்சிருந்த தாலியை எடுத்து கொடுக்குறா. இவனும் வேற வழி இல்லாம தாலி எடுத்து அந்த பொண்ணோட கழுத்திலே கட்டி கல்யாணத்தை பண்ணிடுறான்.